Hi guys. இந்த ஸ்டோரி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஐம் அட் 98 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஹாப்பி. 2 வீக்ஸில் இவ்வளோ கமெண்ட்ஸ், லைக்ஸ், ஷேர் கூட நிறைய பண்ணியிருந்தீங்க. ஐம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய சஜஷன் கொடுத்துருந்தீங்க. யூ வில் see soon. எனக்கும் ஒரு சில சஜஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சீக்கிரம் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸ்டோரி போட்டு ரெக்கார்ட் பண்ணுறது விஷயத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது கமெண்ட்ஸ் தான். ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகே, நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஏரியாவை தான் காட்டுறாங்க. அந்த ஏரியாவை பார்க்கவே செம ரிச் பீப்புள் இருக்கிற ஏரியா மாதிரி இருக்குது. ரிச் பீப்புள் இருக்க ஏரியா தான். சுற்றி ஃபுல் ஆஃப் கார்டன் ஏரியா. அங்கங்கே ஹவுசஸ் இருக்குது. விச் லுக்ஸ் ரொம்ப லக்ஸரியஸான பீப்புள் வாழ்கிற இடம் மாதிரி இருக்குது. லக்ஸரியஸான பீப்புள் வாழ்கிற இடம் தான் அது. ஸ்விம்மிங் பூல், வில்லா, பென்ட் ஹவுஸ், லைக் ரொம்ப பெருசான ஒரு இடம். ஃபுல் ஆஃப் ரிச் கிட்ஸ், ரிச் பேரண்ட்ஸ், ரிச் பீப்புள், அந்த மாதிரியான ஒரு இடம். அதுதான் பார்க்குறோம். ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப க்ரௌடட் பிளேஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிட்டி. இப்போ அந்த சிட்டிக்குள்ளே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காருக்கு தான் போகிறோம். அந்த காரில் 2 பீப்புள் உட்காந்து பேசிக்கிட்டே வராங்க. தே ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜிமின் அண்ட் கிம் தேயங். அவங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டே வராங்க. கிம் தேயங் அவர் தான் பார்த்து ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹே ஜிமின், நான் உண்மையிலே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? நான் ஐம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் எவர். எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீ வர. லிட்ரலி 3 years ஆயிடுச்சு உன்னை பார்த்தே. வீடியோ காலில் பார்க்குற மாதிரி நான் இப்போ கிடையாது. நீ ரொம்ப வளர்ந்துட்ட ஜிமின் அப்படின்ற மாதிரி டேன்னு சொல்கிறான். ஜிம்னா ரியலி வளர்ந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? ஹைட் ஆகிட்டேன்னு அர்த்தமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். வளர்ந்துட்டேன்னா ஹைட் ஆகிட்டேன்னு கிடையாது, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் ஐஸ் ரோல் பண்ணிட்டு கூட ஒத்துக்க மாட்டான் பார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். டேன்னா ஐம் ஸோ ஹாப்பி ஜிமின், இந்த வாட்டி உன்னோட பர்த்டேவை நீ என் கூட செலிப்ரேட் பண்ண போகிற. நம்ம செம்மையாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்படியே இந்த ஊரே பார்த்து அலற போகுது. அந்த மாதிரி ஒரு பார்ட்டி வச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணி உன்னோட பர்த்டே, அதுவும் உன்னோட 18th பர்த்டே, கோயிங் டு பி அன் அடல்ட், அதை செம்மையாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி டைம் சொல்கிறான். ஜிமின் தான் ஐம் நாட் இன்டு பார்ட்டிஸ். எனக்கு இந்த பார்ட்டிலாம் வச்சு கொண்டாடலாம் பிடிக்காது. ஜஸ்ட் அம்மா கிட்டேருந்து ஒரு கால் வந்து என்னை விஷ் பண்ணாலே போதும், ஐ வில் பி ஹாப்பி. அண்ட் நீ வந்து இது மாதிரி என் மேலெலாம் ஸ்பெண்ட் பண்ணாத. நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வந்தேன், மணி கிடையாது. ஸோ வி ஜஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணு, இன்ட்ரடியூஸ் பண்ணு, நம்ம ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு பார்ட்டியெல்லாம் வேணாம். நான் ஆல்ரெடி உனக்கு வார்ன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஏதாவது வச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அடி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். டேங்கண்ணா கம் ஆன் டியூட், ஏன்டா நீ இவ்வளோ எப்போ பார்த்தாலும் போரிங்காக இருக்க, உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சைன் பண்ணுறான். ஜிமின் நான் செஞ்சுக்கிட்டே ஓகே முன்னாடி ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. 18 வயசு தான் ஆகுது, ஒழுங்காக டிரைவிங் லைசன்ஸ் கூட இல்லை. நீ வந்து வண்டியை ஓட்டு உங்ககிட்ட காரை கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது? என்னை வீட்டில் கொஞ்சம் போய் ஒழுங்காக சேர்த்துரு, புரியுதா? ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை அப்படின்னு சொல்கிறான். டேய் ஓவராக பண்ணாத, நான் 16 வயசுலேருந்தே கார் ஓட்டுறேன், நீ ஓட்டுப்பா, ஆனால் என்னை கொஞ்சம் வீட்டில் போய் விட்டுரு, ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் கலாய்ச்சிட்டே வரான். அந்த கார் வியோட பென்ட் ஹவுஸில் வந்து நிற்கிது. ஜிமின் அந்த ஹவுஸ் பார்த்துட்டு ஐ ரியலி மிஸ் திஸ் பிளேஸ்ண்ணா. நீ 3 yearsக்கு முன்னாடி இதை வாங்கினப்போ நான் வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்படின்னு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேன். பட் நான் சூப்பராக இருக்கு உங்களோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வாடா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி டேங் தான் கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனால் டேங்கோட அம்மா, அப்பா, டேங்கோட ஒரே ஒரு சிஸ்டர், 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் ஜிமினை வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. அப்போது டேங்கோட அம்மா தான், ஓ ஹனி,
கம் ஆன், நீ அழகா ஹாட்டாக மாறிட்ட, யூ லுக் ரியலி க்யூட் அப்படின்ற மாதிரி அவனை ரொம்ப அழகாக ப்ரைஸ் பண்ணுறாங்க. அவனோட டேடும் இப்படிதான் பார்த்து அட்மையர் பண்ணுறாரு. பிகாஸ் ஜிமின் இஸ் வே டூ பியூட்டிஃபுல். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சப்பியான ஒரு பையன், லைக் க்யூட், கண்ணெல்லாம் புழுக்கு 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 இருக்கிற ஒரு பையன். இப்போ பார்க்கும்போது த வே டூ டிஃப்ரெண்ட், ஒரு மாதிரியா லைக் ஸ்டன்னிங்காக இருக்கான். அது பார்க்கும்போது அவங்களுக்கு யூ ஹவ் க்ரோன் அப் மை சைல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேன்னா, டேட் நல்லா பாருங்க, அவன் இன்னும் வளரவே இல்லை, அதே ஹைட்டில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி டேன் கலாய்க்கிறான். ஜிமின்ல வாய் மூடுறியா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அவன் திட்டுறான். ஜிமின்னா, ஓகே ஐம் வெரி டயர்ட், நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே ஹனி, மேலே உன்னோட ரூமெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீ போ ரெஸ்ட் எடு, இந்த சம்மர் ஃபுல்லாக நம்ம ராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிமினை சிரிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஆண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவனோட ரூம் தான். ஆல்ரெடி அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஹீ ஹேவ் அன் ஐடியா, அவன் எங்கே இருக்கணும், அங்கே எது எது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அவன் நேரம் அவனோட ரூமுக்கு தான் போகிறான். ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். இட்ஸ் லுக்ஸ் ஃப்ரெஷ், இந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. அவன் ஒரு மாதிரியா ஐ மிஸ் தட், இந்த பிளேஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இந்த பெட் அப்படின்ற மாதிரி அவன் பெட்டில் போய் தொப்புன்னு விழுறான். ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். தென் ரெஃப்ரெஷ் ஆகலான்ட்டு வாஷ்ரூம்க்கும் போகிறான். வாஷ்ரூம் போயிட்டு ஷவரில் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரான். வெளியில் டைம் அவன் ஜிமினோட பெட்டில் தான் உட்காந்துருக்கான். டைம்னா இப்போ ஜிமின் பார்த்து, ப்ரோ இன்னைக்கு 7 o'clock ஒரு நைட் பார்ட்டி இருக்குது, நீயும் நானும் அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின்னா, 7 o'clock நீ அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே, அப்புறம் உன்னோட பேரண்ட்ஸுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். அவங்களுக்கு தெரியாது, சும்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நோ வே, சீரியஸ்லி பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் வாய்ப்பே இல்லை, நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். டேன்னா, டே நான் உன்னை வரதா சொன்னேன், வர முடியுமான்லாம் கேட்கல, யூ ஹேவ் டு கம், வி வில் கோ, புரியுதா, அங்கே போகிறோம், செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். இந்த மாதிரி பார்ட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறான். லைக் என்னோட கசின் சுகா இருக்காது தெரியும்ல அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். சுகா, அந்த பூனை அவர் தானே அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். யா, தட் வைல்ட் கேட், அவனோட வீட்டில் தான் பார்ட்டி, நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கான், ஐ மீன் என்னை இன்வைட் பண்ணான், இப்போது நீ என் கூட இருக்க, ஸோ நம்ம அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். பார்ட்டிக்கு போகிறது ஓகே டே, பட் அதான் உன்னோட பேரண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணலையே, அது எப்படி நம்ம அவங்களோட பேச்சை கேட்காம போகிறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். டேன்னா, டே அப்படின்னா அவங்க நம்மளை எப்பயுமே எங்கேயுமே விட மாட்டாங்க, அவங்களாம் இன்னும் நம்மளை சின்ன பசங்களாவே பார்க்குறாங்களா. we have to prove them that we are adult. I'm not an adult yet. You are going to be an adult. You are going to be 18. அதான் 18 வயசு ஆக போகுதுல்ல, just 2 weeks apart. நீ கண்டிப்பாக வா, நம்ம போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. உன்னை அங்கே வச்சு தான் நான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ நான் உன்னோட ட்ரெஸ்ஸை இந்த பேக்கில் வச்சுருக்கேன், இதை போட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின்னா, ட்ரெஸ் வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்குறான். யா, ஏன்னா நீ இப்போ போட்டு வந்திருக்கேன் இந்த லூஸ் க்ளோத்ஸ், இந்த புட்டியெல்லாம் முதல்ல அவுது, இதெல்லாம் போட்டுட்டு கண்ணாடிக்கெலாம் ஐ மீன் பார்ட்டிக்கெலாம் வந்துடாது, நான் லென்சஸ் கூட வச்சுருக்கேன், உனக்கு வேணா அதை வேர் பண்ணிக்கோ, இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டு வர, இதை தவிர்த்து நீ யாராவது எதுவுமே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். அப்படி என்ன ட்ரெஸ் அப்படின்ட்டு ஜிமின் அதை திறந்து பார்க்குறான். இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் பார்ட்டி வேர், லைக் சில்கி ஷர்ட் அண்ட் ஸ்கினி பேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதை பார்க்குறான். தேங்க பார்த்து முறைக்கிறான். தான் என்ன ப்ரோ ஏன்டா அப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
உனக்கு தான் தெரியும்ல நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட மாட்டேன்ட்டு. அண்ட் யூ see இட்ஸ் see through. அதுவும் நோ ஐ won't வேர் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜிமின் கமான், நீ கண்டிப்பாக இதை தான் வேர் பண்ணணும். நான் கூட இதே மாதிரி ஒரு see throughல தான் போடுறேன். ஸோ ஜஸ்ட் வேர் இட் ப்ரோ. அண்ட் நம்ம போகிற பார்ட்டியில் வி ஷுட் பி அட் த ஸ்பாட் லைட். நம்ம தான் பார்க்க அழகாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பூட்டியும் போட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் அங்கே நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் வேர் இட். நான் 7 o'clock வந்து உங்கள் கதவு தட்டுவேன். யூ ஷுட் பி ரெடி. அப்போது ஜிமின்னா நோ ஐ won't. 8 o'clock அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. அம்மா ஃபோன் பண்ணும்போது நான் இங்கே வீட்டில் இருக்கணும். நான் வெளியில் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க டென்ஷன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கிட்டே தான் டேய் எத்தனை நாள்லாம் எப்படி இருக்க போகிற, அம்மாலாம் அப்படி இதை பார்த்துக்கலாம், நீ முதல்ல 7 o'clockல ரெடியாரு ஓகேவா, கொஞ்ச நேரம் பத்து ரெஸ்ட்டு. நான் உன்னோட டோரை 7 o'clock நாக் பண்ணுவேன், யூ ஹாவ் டு ஓப்பன், வி வில் கோ அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். ஜிம்னா ஐஸ் ரோல் பண்ணிட்டு ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க சொன்ன டைமும் வருது, லைக் 7 o'clock. டே அவன் சொன்ன மாதிரி அவனோட கதவை நாக் பண்ணுறான். ஜிமினும் திறக்கிறான். ஜிமின் டே கொடுத்த அவுட்ஃபிட் தான் வேர் பண்ணியிருக்கான். பட் பெருசாக எந்த ஆக்சசரிஸும் போட்டுக்க மாட்டான். டே அதை பார்த்துட்டு டே என்னடா உனக்கு பிரச்சனை, நான் உனக்கு கொடுத்த அந்த காலர் அந்த அந்த நெக்லஸ் போடலாம்ல, அழகாக இருக்கும்டா உனக்கு அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். டே எனக்கு அது பிடிக்கல, நான் அதை போட்டேன்னு வச்சுக்கோயேன், இட் லுக்ஸ் சீம்ஸ் லைக் எல்லோரும் அங்கே தான் பார்ப்பாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏய் அப்படி கிடையாது ஜிமின், அந்த செயின் உனக்கு நல்லா இருக்கும், இஃப் யூ வேர் இட் உன்னோட அவுட்ஃபிட்க்கு யூ வில் லைக் எனிதிங், கண்டிப்பாக நீ அதை போடணும், போடுடா அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். ஜிமின்ல நோ எனக்கு பூனமாக வந்தமா தான் இருக்கணும், ஐ டோன்ட் வாண்ட் டு பி த ஸ்பாட் லைட், உனக்கு வேணா நீ போட்டுக்கோ அப்படின்ட்டு டேயை தள்ளி விட்டுட்டு அவன் டோரு ஓப்பன் பண்ணிட்டு வெளியில தான் போகிறான். டே தான் இந்த பையனும் இருக்கானே அப்படின்ற மாதிரி பின்னாடி ஜிமினை ஃபாலோ பண்ணிட்டு அவனும் போகிறான். 2 பேரும் கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே தான் ட்ரைவ் பண்ணுறான். ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் ட்ரைனிங் போகுது. நேராக போயிட்டு ஒரு வில்லாக்கு முன்னாடி தான் நிற்கிது. ஜிமின் தான் அதோட கேட்ஸை பார்க்குறான். இட்ஸ் வெரி ஹியூஜ், ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கேட்ஸ். அதை ஒரு மாதிரி அண்ணாந்து பார்க்குறான். உள்ளே இருந்து நிறைய நாய்ஸஸ் கேட்குது, ஆனால் ரொம்ப மைல்டாக கேட்குது. அப்போது ஜிமின் நான் டேம் பார்த்து டேம் என்னடா நாய்ஸ் இது, நீ ஒரு பார்ட்டி தானே சொன்ன, பட் இது ஒன்றும் நான் நினைச்ச மாதிரி இருக்காது போதே அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஏன்னா நான் நினைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டீசிங் டோனில் சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். ஐ மீன் உள்ளே போகிறாங்க 2 பேரும். டேன் போயிட்டு காரை நிறுத்துகிறான். ஜிமின் காரை விட்டு கீழே இறங்கி அந்த பிளேஸ் தான் பார்க்குறான். பார்ட்டி நடக்கிற இடத்த விட்டு வெளியில் கொஞ்சம் இருக்காங்க பார்க்கிங் ஏரியாவில். ஸோ அவங்க 2 பேருக்கு உள்ளே போனோம், நடந்து போயிட்டு இருக்காங்க. உள்ளே போக போக ஜிமினுக்கு அந்த பார்ட்டியோட நாய்ஸ் ரொம்ப ஹெவியாக கேட்குது, செம்ம சவுண்டாக இருக்குது. ஜிமின் தான் டேயை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறான். இப்போ ஜிமினுக்கு தெரியுது இட்ஸ் லைக் அடல்ட் பார்ட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ 2 பேரும் உள்ளே தான் போகிறாங்க. அந்த இடத்த பார்க்குறாங்க. ஜிமினுக்கு கண்ணெல்லாம் வியர்ட் ஆகுது. பிகாஸ் அந்த இடம் எப்படி தெரியுமா இருக்குது, பொண்ணு பையன் 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 பொண்ணு பொண்ணு இவங்கெல்லாம் ஒரு கார்னரில் நின்றுட்டு, சென்டர் ஆஃப் ஸ்பாட்லைட்டில் நின்றுட்டு, வெளிச்சத்தில் நின்றுட்டு, கார்னரில் ஒரு இடத்தையும் ஜோடியாக நின்றுட்டுருக்காங்க. லைக் 1 with 2 4 பேர் கேங் அணைக்கிறது. ஒருத்தர் கையிலையும் ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு வேடத்தில் இருக்காங்க. ஐ மீன் தே ஆர் வெரி மெஸ்ஸி, போதையில் இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஜிமின் தான் டேங்க ஒரு மாதிரி முறைக்கிறான். டேங் தான் கல் பண்ணிட்டு ஜிமின் ஐம் அடல்ட், ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பழக்கப்பட்ட விஷயம்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் தான் ஏய் வாட்ஸ் ராங் வித் யூ, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு எதுவும் பிடிக்காதுன்ட்டு, என்னையே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் எத்தனை நாளைக்கு நீயும்
சும்மா அந்த புத்தகத்தையே பார்த்துட்டு இருக்க போற. கொஞ்சம் வந்து வெளி உலகத்த என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டே சொல்றான். ஜிமின்னா உன்னை திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி டே கூட போறான். அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அங்க லைட் செட்டிங் இருக்கு, லைட் டிஸ்கோ லைட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் கிஸ் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரியா ஒருத்தரோட ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு அதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. அவன் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து டிவி ஷோஸ்ல தான் பார்த்துருப்பான். பட் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்குறான். ஜிமின் வந்து என்னதான் ஒரு ரிச் கிட்டாக இருந்தாலும் இஸ் ஆல்வேஸ் இன்டு ஹிஸ் ஸ்டடீஸ். படிக்கணும், நல்ல ஒரு இடத்துக்கு வரணும், ஜஸ்ட் லைஃப்பில் செட்டில் ஆகணும், அவ்வளோதான். இந்த பார்ட்டிஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ், ஹேங் அவுட்ஸ், ஹூக்கப்ஸ் எந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கமே இருக்காது ஜிமினுக்கு. ஒரு பியோரான சோல். ஹீஸ் பியோர் இன் எவ்ரி திங். அவனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்ட்டி அட்டன் பண்ணுறது. அவனும் அங்கே இருக்க சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டே வரான். டேங் முன்னாடி ஜிமினை கைட் பண்ணிட்டு போகிறான். ஜிமின் அவன் பின்னாடி வரான். பட் திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு ஒரு பிளேஸ் தான் பார்க்குறான். அந்த பிளேஸில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவரை சுற்றி ஒரே கேர்ள்ஸாக இருக்கு. அவன் ஷர்ட் கூட வேர் பண்ணலை. அங்கே இருக்க ஒரு பொண்ணை பிடிச்சி செம்மையாக ஒரு மாதிரியா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். எப்படி சொல்கிறது, மாதிரி அக்ரெசிவாக இருக்கு அவனோட கிஸ்ஸு. ஒரு மாதிரியா பார்க்குறவங்கலாம் அவனையும் ஒரு மாதிரியா எப்படி சொல்லுது, என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை சுற்றி தான் வேறு கேர்ள்ஸ் அவனை வச்சு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட்ன்ற மாதிரி. ஜிமின் அது மாதிரி வியர்டாக பார்க்குறான், என்னடா நடக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் அவன் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான், பின்னாடியிலேருந்து அவனை ஒரு பொண்ணை என்கரேஜ் பண்ணிவிட்டு அவன் தோலை மாதிரி தட்டி கொடுத்துட்ருக்கு. அவன் பார்க்கவே கொஞ்சம் வியர்டாக இருக்கான். அவன் ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூ, ஒரு மாதிரியா எப்படி ஒரு பையனை சுற்றிட்டு பொண்ணுங்களா. அவன் கையில் வேறு ஒரு சரக்கு பாட்டில் வேறு இருக்குது, அதை வேற குடிச்சிட்டு ஒரு மாதிரியா அவனோட ஹேர்லாம் வெட்டாக இருக்குது. ஜிமின் அந்த ஆளை ஒரே ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருக்கான். பட்டே தான் டே அங்கே என்ன கவனிக்கிறேன், இங்கே வா அப்படின்ற மாதிரி ஜிமினோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். ஜிமின் அதுலேருந்து வெளியே வந்துட்டு போய் டே எங்கே கூப்பிட்டாலும் அவன் போய் நிற்கிறான். டே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண தான் ஜிமினை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. இப்போ டே தான், ஹே ஜிமின், யூனோ தீஸ் ஆர் மை கிட்ஸ். லைக் இங்கே இருக்கிற வரைக்கும் தே ஆர் மை எவ்ரி திங். ஹீஸ் மேக்ஸ், ஹீஸ் சாம், ஷீஸ் லூனா, ஏவன் அண்ட் லாஸ், ஷீஸ் 11 அப்படின்ற மாதிரி அவனோட 5 ஃப்ரெண்ட்ஸையும் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். ஜிமின் தான் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். அங்கே இருக்க அவங்க 5 பேருக்குமே ஜிமினை ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் டேங் அடிக்கடி ஜிமின் 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 தான் அந்த கான்வர்சேஷனில் சேர்ப்பான். இப்போ 11 தான் அவனை பார்த்துட்டு, ஃபைனலி உன்னை நாங்கள் மீட் பண்ணிட்டோம். யூனோ டேங் வாஸ் த ஒன் ஹூ ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் யூ. எப்போ பார்த்தாலும் ஜிமின் 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 ஜிமின். நான் அவன்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்கேன், உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, நீ அவனை டேட் பண்ணுறியா அப்படின்ட்டு டேங் முன்னாடியே ஜிமின் கிட்ட சொல்ல. ஜிமின்லாம் பியர்டாக பார்க்குறான் டேவை. யூ அப்படிலாம் இது கிடையாது அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். பட் யூ லுக் குட். லைக் டேங் அத்தனை வாட்டி உன் பேரை சொன்னது தப்பே இல்லை, பிகாஸ் யூ டிசர்வ் இட். ரொம்ப அழகாக இருக்கு ஜிமின் அப்படின்ற மாதிரி அந்த 11 பொண்ணு ஜிமின் போய் ஹக் பண்ணுறா. ஜிமினும் லைட்டாக அவளோட ஷோல்டர்ஸை தட்டி கொடுத்து அவளை ஹக் பண்ணுறான். தென் மேக்ஸ் தான், 11 கொஞ்சம் தள்ளுறியா, நான் அவனை கொஞ்சம் பார்க்கணும், ஐ திங்க் ஹேவ் டு ஃப்ளர்ட் வித் ஹிம், ஹி லுக்ஸ் வெரி ஸ்டன்னிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் நான் அவன் சிரிக்கிறான், அவன் மாதிரி ஏஞ்சலிக்காக சிரிக்கிறான். அவன் சிரிக்கும் போது அவனை ஹைஸ்லாம் அவர் க்ளோஸ் ஆகிருக்கா. அவன் சிரித்தோன்னே எல்லாரும் ஓ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு, ஹே என்னாச்சு, ஏன் அப்படி கத்துறீங்க, யூ ஆர் டூ பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு 5 பேரும் கோரஸில் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு ப்ளஷ் ஆகுது. இப்போது திடீர்னு ஜிமினோட ஃபோன் ரிங் ஆகுது. ஜிமின் அதை எடுத்து பார்க்குறான். அவ்வளோதான், அவனுக்கு மினி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. உன் கையெல்லாம் உதறுது. இப்போது ஜிமின் தான், டே நான் சொன்னேன்ல அம்மா கூப்பிட்றாங்க பாரு அப்படின்ற மாதிரி அவனோட ஃபோனை காட்டுறான். டே தான் எடுத்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொன்ன. பைத்தியக்காரா, நான் எடுத்து பேசினேன்னா இந்த
சவுண்ட்லாம் கேட்டா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நான் ஏதோ வெளியில தான் இருக்கேன்ட்டு. அ நான் கொஞ்சம் வெளில போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாரி. அங்கருந்து குடு குடு குடுன்னு ஓடுறான். ஆனா அவன் போயிட்டு வெளியில ரீச் ஆகறதுக்கு முன்னாடி ஃபோன் கட் ஆயிடுது. அவன் ஒரு மாரியா அந்த பார்க்கிங் லாட்லயே நடந்துட்டு இருக்கான். இன்னொரு வாட்டி ஃபோன் வருமா வருமா வருமான்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ் போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு வாட்டி ஃபோன் வருது. ஜிமின் அத அட்டெண்ட் பண்ணிட்டு, "ஹலோம்மா, என்னாச்சும்மா? நான் தான் டின்னர் முடிச்சுட்டு கால் பண்றேன் சொல்லியிருந்தேன். என்னாச்சு?" அப்படின்ற மாரி படபடக்கு தான் கொஞ்சம் பேசுறான் அவங்க அம்மால. "ஏன்டா இப்படி பேசுற? சும்மா தான் கால் பண்ணேன். என்ன பண்ற தெரிஞ்சுக்கலான்ட்டு." "ஆமா, ஃபர்ஸ்ட் கால் ஏன் எடுக்கல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அம்மா, நான் வந்து வாஷ்ரூம்ல இருந்தேன். அதனால தான் எடுக்கல." அப்படின்ற மாரி திக்கி திக்கி பேசுறான். "ஓகே ஜிமின். சரி, நீ டின்னர் முடிச்சுட்டு கால் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு நீ பிஸியா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ கால் யூ லேட்டர்." அப்படின்ற மாரி ஃபோன் வச்சிடுறாங்க. இப்போதான் ஜிம்மினுக்கு ஏதோ கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு மாரி சந்தேகமா இருக்கு. ஒரு வேளை அவங்க அம்மா இவன் இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாரி. அவன் இதை யோசிச்சுட்டே அங்கேயே நின்னுட்டு இருக்கான். ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி போகலான்ட்டு திரும்புறான். அவன் அந்த பாட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்திருப்பான்ல. ஸோ தட் அந்த சவுண்ட் ஃபோன்ல கேட்காது அப்படின்ட்டு. அவன் பார்க்கிங் ஏரியா மாதிரி ஒரு ஏரியா தான் வந்து நின்றுட்டு இருப்பான். அந்த இடத்துல கொஞ்சம் சவுண்ட்லாம் கம்மியா இருக்கு. அவன் திரும்புறான். பார்த்தா அங்க அதே பர்சன் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் வே டூ அக்ரெசிவ். ஜிமின் அதை பார்த்துட்டு அவன் கண்ணுல வெளில வந்துடும் போல. பிகாஸ் எந்த ஒரு சீரியஸ்லையும் எந்த ஒரு ட்ராமாலையும் ஒரு பர்சன் ஒருத்தரை இப்படி ஒரு மாதிரி அக்ரெசிவாக கிஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவன் அந்த கார் மேலே உட்காந்துட்டு இருக்கான். அவனோட ஹேண்ட்ஸ் அந்த பொண்ணோட வேஸ்ட்டை சுற்றி இருக்கு. இன்னொரு ஹேண்ட்ஸ் அந்த பொண்ணோட ஸ்கர்ட்குள்ளே இருக்கு. ஒரு மாதிரியா அந்த பொண்ணோட லிப்ஸை பிடிச்சி கடிச்சு அவனோட டங்கை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணோட மவுத்தில். ஜிமின் அதையே ஒரு மாதிரி பார்க்குறான். பிகாஸ் ஏதோ வியர்டாக நடக்குது. அவனுக்கு அது ஐஸ் எடுக்க தோணலை. ஒரு மாதிரியா ஸ்டண்டாக நின்றுட்டு இருக்கான். இப்போ அந்த பர்சன் நிமிர்ந்து ஜிமினை பார்த்துடுறான். ஜிமின்க்கு அந்த ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு மாதிரியே மண்டையில் யாரும் அடித்த மாதிரி பிளாங்காக ஆயிடுச்சு அவன் பார்த்த உடனே. ஜிமினை பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஒரு மாதிரியா இருக்கு ஜிமினுக்கு. லைக் அந்த பர்சன் ஜிமினை பார்த்துட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணை கிஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரியா ஃபோன் பண்ணுது. அது வந்து ஜிமினுக்கு அந்த சைடு ஒரு மாதிரியா இருக்கு. பட் அந்த பர்சன் ஜிமினையும் நல்லா அடிச்சு வச்சு பண்ண வாங்காமல் பார்த்துட்டு அந்த பொண்ணை ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமின்னா ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் வெடிஞ்சிட்டு அந்த மாதிரி இருக்கு. இப்போ முன்னாடியிலேருந்து தான் தான் கத்திக்கிட்டே ஓடி வரான். ஜிமின் ஜிமின் அப்படின்ட்டு. ஜிமின்ல அப்போ தான் ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு முன்னாடி இருக்க டேவை பார்க்குறான். டே பார்த்துட்டு இப்போ டே தான். டேய், ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொன்னேன். ஃபோன் பேசி இவ்வளோ நேரமாடா? என்னடா லவ்வர் கூடிய பேசிகிட்டு இருந்தேன்? அம்மா கூட தானே பேசிகிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரமா அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின்னா அது ஒன்றும் இல்லை, அது வந்து ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தேன். வெயிட் வெயிட் வெயிட், ஏன் இவ்வளோ பேனிக் ஆகுறேன்? என்னாச்சு அப்படின்ற மாதிரி டே கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு மூச்சு வாங்குது அவனுக்கு. ஏன்னா அந்த சைட்டே அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டேம் தான் அவன் தோல் தட்டி கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லைடா, எதையா பார்த்து பயந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, கொஞ்சம் வா முன்னாடி வா அப்படின்ட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு கொஞ்சம் தான் முன்னாடி போயிருப்பான். இப்போது முன்னாடி சுகா நடந்து வர்றாரு. அவங்க முன்னாடி 2 பேர் நின்றுட்டு, ஜிமின், நான் சொன்னல என்னோட கசின் சுகா, இவர் தான் அப்படின்ற மாதிரி காட்டுறான். ஹே, நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத மாதிரி சொல்கிறேன். சுகா, உங்களை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். தெரியுது, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் வாத்து மாதிரி இவன் பின்னாடி சுற்றி இருந்தியே, அவன் தானே நீ அப்படின்ற மாதிரி சுகா கலாய்க்கிறாரு. அதுக்கு ஜிமின்னா அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக வரான். சுகா அதை பார்த்துட்டு, பட் நீ இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க. லைக் யூ ஆர் நாட், நீ சின்ன பையன் மாதிரி தெரியல ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின்லாம் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஓகே லெட் மீ இன்ட்ரடியூஸ் ஹீஸ் ஜங்குக் அப்படின்ட்டு ஜிமின் பின்னாடி கை போகுது. ஜிமின் என்ன ஜங்குக்னு என்ன காட்டுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்புறம் பின்னாடி பார்க்குறான். ஜங்குக் ஜிமின் பின்னாடி அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருப்பான். ஜிமின் லைட்டாக திரும்பி பார்த்துட்டு அந்த முகத்தை பார்த்தோன்னே ஏதோ ஃப்ளின்ச் ஆகிட்டு கொஞ்சம் தள்ளிக்கிறான். ஜங்குக் தான் ஒரு வேலை சிரிச்சுட்டு அப்படியே வந்து சுகாவோட தோளில் கையை போடுறான். ஹீஸ் ஜங்குக் மை பெஸ்டி. உனக்கு டேன் எப்படியோ எனக்கு ஜங்குக் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். ஜிமினும் வேலை சிரிக்கிறான். ஹம் ஹாக் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கோ நைஸ் நேம் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு தெரியல இப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமினியை தான் ஒரு மாதிரியா ரொம்ப இன்டென்ஸாக பார்க்குறான். என்னமோ கண்டே ஏதோ மேஜிக் ஷோ காட்டுற மாதிரி. ஜிமினுக்கு அவன் ஏன் அப்படி பார்க்குறான்னு புரியல. ஜிமின் அவனை திரும்பி பார்க்குறான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவன் பார்த்த சைட் அப்படி என்னடா இதுக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்த்தோமே அத்தனை பேர் கூட அவன் தானே இவன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவன் அம்யூஸ்டில் தான் பார்க்குறான். ஜங்குக் தான் ஆல்ரெடி என்ஜாய் பண்ணலையா, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கிட்டே தான் ஒன்றும் இல்லை அவன் ஃபோன் பேசுவாமா தட்ஸ் இப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் அவங்க ஆல்ரெடி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குன்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். சுகாவும் முன்னாடியே போகிறான். இவங்க 2 பேர் பின்னாடி டேவும் ஜிமினும் நடக்கிறாங்க. ஜிமின் ஜங்குக் கீழே தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக் இப்பயும் ஷர்ட் போடலை, அவர் ஷர்ட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரோட பெல்ட்டு பாதி அறந்துருக்கு. அந்த ஸ்டேட்டில் தான் நடந்துட்டுருக்கான். இப்போ டே தான் ஜிமினை பார்த்து ஜிமினா முன்னாடி நடக்கிறாருல ஹீஸ் ஜியான் ஜங்குக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இன் திஸ் சிட்டி. அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் தெரியுமா, கேர்ள்ஸ் பாய்ஸ் செம்ம ஃபேன்ஸ். ஒரு மாதிரியா இந்த இடத்துல ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள் அண்ட் பர்வெட், சரியான பர்வெட். நானே 2-3 இடத்துல அவர் அப்படி இப்படி இருந்து பார்த்துருக்கேன்னா வச்சுக்கோயேன். எல்லா பார்ட்டிலையுமே அவர் இருப்பார் அண்ட் எந்த பார்ட்டிலையுமே அவர் சிங்கராகவே இருக்க மாட்டார் தெரியுமா. இஸ் வே டு லைக் அ ப்ளே பாய் அப்படின்னு சொல்கிறான். ஜிமினும் அதை கேட்டு அதெல்லாம் பார்த்தேனே என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்ட்டு இவன் வேற அப்படின்ற மாதிரி தான் ஜிமினோட மைண்ட் செட்டு. டே உடனே அண்டு நீ அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். ஜிமின் நான் டேவை பார்த்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் நோட் பண்ணேன், நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் உங்ககிட்ட பேசும்போது உன்னை ஒரு மாதிரியாக பார்த்தாரு. ரியலி நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கேன், பட் எப்பயுமே அவர் என்கிட்ட அப்படி என்ன பார்த்ததே இல்லை. பட் இன்னைக்கு அவர் ஒன்று பார்த்த விதம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின்னா ஹே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஹி ஜஸ்ட் லுக் அட் மீ த வே ஹி லுக்ஸ் லைக் அப்படின்ற மாதிரி என்னமோ சமாளிக்கிறான். பிகாஸ் அவனோட தாட்ஸ் வந்து எப்படி பார்த்தான்றது நோக்கி ஓடுது. அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியாக ஜிமினை பார்த்து கிஸ் பண்ணியிருப்பான்ல, அது ஜிமின் மைண்டுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஆகுது. டே தான் புரியுதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே ஓகே புரியுது அப்படின்ற மாதிரி ஜிமினும் சொல்கிறான். ஓகே காய்ஸ், இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட டியூரேஷன் இந்த மாதிரி தான் வரும். பிடிச்சிருந்ததுன்னா ஐ வில் அப்லோட் இட் சூன் நெக்ஸ்ட் பார்ட். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஐம் சாரி அபவுட் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒன்று வந்துடுது. நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஆஃப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஐ மீன் பேக்ரவுண்ட் நாய்ஸை. சப்போர்ட் மீ காய்ஸ். பாய்.